Bismillahirrahmanirrahim. Alif Lam Mim. Huruful Muqatta'at. இந்த ஹுரூஃபுல் முகத்தாத்தை பற்றி நேற்று ஒரு சில விளக்கங்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டது. அல்லாமா இமாம் இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நேற்று சொல்லப்பட்ட அந்த பலவிதமான கருத்துக்கள், இது எல்லாத்தையுமே சேர்த்து அவர்கள் ஒரு தத்பீக் செய்கிறார்கள். அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பல கருத்துக்கள்னால எந்த விதமான வித்தியாசங்களும் இல்லைங்க, ஒன்றுக்கு ஒன்றுக்கு முரணானதும் மாற்றமானதும் கிடையாதுங்க. மாறாக இந்த ஹுரூஃபுல் முகத்தாத் என்பது சூறாக்களுடைய பெயராகவும் இருக்கலாம், இல்லை அல்லாஹ்வுடைய திருநாமமாகவும் இருக்கலாம், அல்லது சூறாக்களினுடைய ஆரம்பத்தில் வரக்கூடிய எழுத்துக்களாகவும் இருக்கலாம், அல்லது அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்களும் அல்லாஹ்வினுடைய திருநாமத்தின் பக்கமாக அறிவிக்கக்கூடியதாகவும் இருக்கலாம், அல்லாஹ்வினுடைய தன்மைகளின் பக்கமாக அறிவிக்கக்கூடியதாகவும் இருக்கலாம், கால நேரங்களின் பக்கமாக அறிவிக்கக்கூடியதாகவும் இருக்கலாம். ஒரே வார்த்தை அது பல அர்த்தங்களுக்காக வேண்டி பயன்படுத்தப்படுவதும் உண்டு. உதாரணமாக ஒரு வார்த்தையை அவர் சொல்லுகிறார், உம்மா என்ற வார்த்தை. இந்த உம்மா என்ற அரபி வார்த்தை இருக்கிறதே, ஒரு இடத்திலே பார்த்தீர்களே ஆனால் அதற்கு மார்க்கம் என்று அர்த்தம் செய்யப்படுகிறது. இன்னா வஜத்னா அபானா அலா உம்மத்தி, எங்களுடைய முன்னோர்களை மூதாதையர்களை இந்த மார்க்கத்திலே தான் நாங்கள் அடைந்தோம் என்பதாக காஃபிர்கள் சொன்னாங்க. அப்போ அந்த உம்மாங்கிற வார்த்தை அது மார்க்கம் என்ற அர்த்தத்திலேயும் வருகிறது. இதே உம்மாங்கிற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுதல், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட அடியார் என்ற அந்த அர்த்தமும் இருக்கிறது. உதாரணமாக இன்ன இப்ராஹிம் கான உம்மா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவராக இருந்தார், முஹ்லிஸான அடியாராக இருந்தார், அவர் முஷ்ரிக்காக இருக்கவில்லை. இந்த மாதிரி அர்த்தமும் அதற்கு இருக்கிறது. மூன்றாவது அர்த்தம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த உம்மாங்கிற வார்த்தைக்கு ஜமாத், கூட்டம் என்ற அந்த அர்த்தமும் இருக்கிறது. ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே பேசும்போது, வஜத அலைஹி உம்மத்தன் மினன் நாஸி யஸ்கூன், அந்த கிணற்றுக்கு பக்கத்திலே ஒரு கூட்டத்தார்கள் தங்களுடைய ஆடுகளுக்கு நீர் புகுட்டி கொண்டு இருப்பதை அவர் அடைந்தார் என்பதாக இப்படி குர்ஆனிலே பேசப்படும். அதே போல குர்ஆனிலே இன்னொரு இடத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிற போது, வலகத் பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலா, ஒவ்வொரு சமுதாயத்திலேயும் ஒவ்வொரு ஜமாத்திலேயும் ஒரு ரசூலை நாம் அனுப்பி இருக்கின்றோம் அப்படிங்கிற அந்த அர்த்தம். நாலாவது அர்த்தம், அதாவது காலம் அப்படிங்கிற அர்த்தமும் உம்மா என்ற வார்த்தைக்கு இருக்கிறது. வத்தக்கர பாத உம்மத்தின், ஒரு காலத்துக்கு பிறகு அவர்களுக்கு அது ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா கூறுகிறார். இப்படி ஒரே வார்த்தை தான், ஆனால் அது பல அர்த்தங்கள் அதற்கு கிடைக்கிறது. அது மாதிரி இந்த ஹுரூஃபுல் முகத்தாத் அப்படிங்கிறது அதுக்கும் பல அர்த்தங்கள் இருக்கலாமுங்க அப்படின்னு சொல்லி அல்லாமா இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த மாதிரி சொல்கிறாங்க. இமாம் இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை இருக்கிறது, அபுல் ஆலியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஏற்கனவே செஞ்ச அந்த தஃப்சீர் இருக்கு பாருங்கள். அதாவது ஹுரூஃபுல் முகத்தாத்துடைய அந்த வார்த்தைகள் அது ஒரே நேரத்தில் பல அர்த்தங்கள் கொடுப்பதாக அல்ஃபாசும் முஸ்தரகா அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. ஒரே நேரத்தில் பல அர்த்தங்கள். ஆனால் இங்கே இவர் அல்லாமா இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லக்கூடிய இந்த உதாரணம் இருக்குது, ஒரு வார்த்தை அது இடத்துக்கு தகுந்த மாதிரி அர்த்தங்கள் மாறுது. எல்லா அர்த்தமும் ஒரே நேரத்தில் வந்துடாது. இடம் பொருள் ஏவல்னு இருக்குது. அந்த வாசகத்தை படிக்கும்போது இந்த இடத்துல இந்த வார்த்தைக்கு இதுதான் அர்த்தமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கணக்கு, அந்த கணக்கில் தான் அதுக்கு அந்த அர்த்தம் செய்யப்படுகிறது. ஒரே நேரத்தில் எல்லா விதமான அர்த்தங்களும் அந்த வார்த்தைக்கு வந்து விடுவது கிடையாது. ஸோ அதனால் இதுக்கு இந்த உதாரணத்தை அல்லாமா இப்னு ஜரீர் அவர்கள் கூறுவது அது அவ்வளவு சரியாக தெரியவில்லை அப்படின்னு சொல்லி இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் அவர் இந்த மாதிரி
சொல்லி காட்டுகின்றார். அதே மாதிரி பொதுவாக அரபு மொழியிலே ஒரு பழக்கம் உண்டு. அதாவது ஆரம்பத்தில் சில வார்த்தைகளை சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் அது மொத்தமாக அந்த வார்த்தையை குறிப்பிடாங்க. எந்த விஷயத்தை அவர்கள் நாடுகிறார்களோ அந்த நாடக்கூடிய விஷயம் என்னங்கிறது அது புரிஞ்சிடும். அந்த மாதிரி சில உதாரணங்கள் எல்லாம் அரபு மொழியிலே இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஹுரூஃபுல் முகத்தாத் என்பதாக இப்படியும் சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வுக்கு வெளிச்சம். இதுக்கு மேலே அல்லாமா முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், சூறாக்களினுடைய ஆரம்பத்தில் வரக்கூடிய இந்த காஃப், சாத், ஹாமீம், தாசீம், மீம், அலிஃப், லாம், ரா இந்த போன்ற எழுத்துக்கள் எல்லாம் இருக்கிறதே, இதெல்லாம் ஹுரூஃபுல் ஹிஜா என்று சொல்லுவார்கள். இங்கிலீஷில் ஆல்ஃபாபெட் இருக்கிற மாதிரி, தமிழில் உயிரெழுத்து மெய்யெழுத்து இருக்கிற மாதிரி, அது மாதிரி இது அரபியினுடைய ஹுரூஃபுல் ஹிஜா. ஹுரூஃபுல் ஹிஜா மொத்தம் 28 எழுத்துக்கள். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒருத்தர் என் மகன் அலிப்பா தா எழுதிட்டான் அப்படின்னு சொன்னால், அலிப்பா தான்னு சொன்னால் மொத்தமாக அவன் எழுதிட்டான்னு அர்த்தம். அலிப்பா தாவை மொத்தமாக சொன்னது 2 வார்த்தை தான், ஆனால் அதை வைத்து மொத்தமாக அது புரியப்படுகிறது. அது மாதிரி தான் அல்லாஹ் தஆலா இருக்கிறானே இந்த ஹுரூஃபுல் முகத்தாத்துகளை ஆரம்பத்திலே பயன்படுத்தி இருக்கிறான். குர்ஆனில் இருக்கிற மொத்த ஹுரூஃபுல் முகத்தாத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அலிஃப், லாம், மீம், சாது, ரா, காஃப், ஹா, யா, ஐன், தா, சீன், ஹா, காஃப், நூனு மொத்தமாக சேர்த்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நஸ்ஸுன் ஹக்கீமுன் காத்தியுன் லஹு சிர்ருன். இது சும்மா ஷார்ட் ஃபார்ம், அந்த மொத்தத்தையும் சேர்த்து. ஆக மொத்தத்தில் 14 எழுத்துக்கள் தான். இந்த 14 எழுத்துக்களை கூறி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மொத்தத்தில் இருக்கக்கூடிய 28 எழுத்துக்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கருத்து கொண்டு இருக்கிறான். இதில் இந்த 14 எழுத்துக்கள் இது சிறப்புமிக்க எழுத்துக்கள் என்பதினாலே இதனால் இந்த எழுத்துக்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றது. இதெல்லாம் அரபி கிராமர் சம்பந்தப்பட்ட விஷயம். உலமா பெருமக்களுக்கு இது சம்பந்தமாக விளங்கும். மற்றவர்களுக்கு எந்த அளவுக்கு விளங்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. இப்போ உலமாக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹுரூஃபுல் முகத்தாத்துகளை பற்றி எந்த வார்த்தைக்கு நபி அவர்கள் விளக்கம் சொன்னார்களோ அதற்கு விளக்கம் சொல்லப்படும். எதற்கு நபி அவர்கள் விளக்கம் சொல்லவில்லையோ அதற்கு விளக்கம் சொல்லப்பட மாட்டாது. ஆனால் இது அல்லாஹ்வால் இறக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ஈமான் கொள்ளப்படும். வெறுமனே இந்த ஹுரூஃபுல் முகத்தாத்துகளுக்கெல்லாம் எந்த அர்த்தமும் கிடையாது அப்படின்னு சொல்கிறது அது முட்டாள்தனமான வார்த்தை. அல்லாஹ்வினுடைய எந்த ஒரு கலாமும் எந்த ஒரு பேச்சும் அது அர்த்தமில்லாததாக இருக்காது. கண்டிப்பாக அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும், அது வேற விஷயம். அந்த அர்த்தம் நமக்கு தெரியாது, அது அல்லாஹ்வுக்கு வெளிச்சம். அதனால தான் உலமாக்கள் பொதுவாக கிதாபுகளிலே எழுதுகின்ற போது இந்த வார்த்தைக்கு அர்த்தம் இருக்கின்றதே அல்லாஹு அலம், அல்லாஹ்வுக்குத்தான் வெளிச்சம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி உலமா பெருமக்கள் தங்களுடைய தஃசீருடைய கிதாபுகளிலே இப்படி அதிகபட்சமாக எழுதி விடுவார்கள். இன்னும் சில பேர் சொல்கிறாங்க, அதாவது ஒரு சூறாவில் இருந்து இன்னொரு சூறாவை பிரித்து காட்டுறதுக்காக தான் இந்த ஹுரூஃபுல் முகத்தாத்துகள் இடம்பெற்று இருக்கிறது அப்படின்னு. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஹுரூஃபுல் முகத்தாத்து இல்லாத சூறாக்களும் இருக்குது. அப்போ அதையெல்லாம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அதனால் அதுவும் சரியான ஒரு விளக்கமாக தெரியவில்லை. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஒவ்வொரு சூறாவிலேயும் போடப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு சூறாவையும் தனித்தனியாக பிரித்து காட்டப்பட்டிருக்கிறது. அப்புறம் இப்படி ஒரு விளக்கம் சொல்கிறது அதுவும் எனக்கு ஒரு சரியாக படலை. இல்லாமல் இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் முஷ்ரிக்கீன்கள் அவங்க அல்லாஹ்வினுடைய வேதத்தை கேட்பதற்கு தயாராக இல்லை. ஸோ அதனால் அல்லாஹ் தாலா ஆரம்பத்தில் இந்த ஹுரூஃபுல் முகத்தாத்துகளை பயன்படுத்தி அவங்களுடைய கவனத்தை கொஞ்சம் ஈர்த்து அதுக்கப்புறம் மேலே அல்லாஹ் தாலா என்ன விஷயங்களை பேச வேண்டுமோ அதை பேசியிருக்கிறான் அப்படின்னு அல்லாமா இப்னு ஜரீர் அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, முஷ்ரிக்கீன்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காகத்தான் இப்படி பேசப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னால், குர்ஆனில் எல்லா சூறாக்கள்லையும் ஹுரூஃபுல் முகத்தாத்துகள் பயன்படுத்தப்பட்டிருக்கணும். ஆனால் அந்த மாதிரி எல்லாம் இல்லை. ஒரு சில சூறாக்களில் தான் இந்த ஹுரூஃபுல் முகத்தாத் இருக்கிறது, அது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மேக்சிமம் சூறாக்களில் அது கிடையாது.
இன்னொன்று என்னான்னு சொன்னால், இந்த சூரத்துல் பக்கராவும் அடுத்து இருக்கக்கூடிய சூரத்து ஆல இம்ரான், இந்த 2 சூறாவும் மதீனாவில் இறங்கிய சூறா தான். மதீனாவில் எந்த முஷ்ரிக்கும் இல்லை. அங்கே இருந்தவங்க எல்லாம் யூதர்கள். அதனால் இது முஷ்ரிக்கீன்களை கவனம் ஈர்ப்புக்காக கொண்டு வரப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறது, அது எந்த அளவுக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இன்னும் சில பல விளக்கங்கள் இதில் இருக்கிறது. இந்த ஹுரூஃபுல் முகத்தாத்துகளை பற்றி நான் நேற்றே சொன்ன மாதிரி, குர்ஆனுடைய ஆரம்ப சூரத்துல் பக்கராங்கிறதுனால இதில் மட்டும்தான் இந்த ஹுரூஃபுல் முகத்தாத்தை பற்றி விளக்கம் சொல்லப்படும். அதுக்கப்புறம் இன்ஷா அல்லாஹ் பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டோம். அல்லாஹு ஆலம், அல்லாஹுக்கு தெரியும் அப்படின்ட்டு அடுத்த ஆயத்துகளுக்கு போயிடுவோம். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு சில விளக்கங்கள் சொல்லப்படும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக, நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக.